Chennai Silks. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் சிவராத்திரி நம்ம தூங்காம விழிச்சிருந்தோம் அப்படின்னா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு ஒரு உயிர், ஒரு ஜீவன் வருது அப்படிங்கிற போது அது எவ்வளவு நிறைவா இருக்கும். அந்த நிறைவை வாழும் போதே நமக்கு தரக்கூடியது சிவராத்திரி. கண்ணு விழிச்சிட்டா மட்டும் போதுமா மேம்? சிவனுடைய பார்வை நமக்கு பட்டுடுமா? கண்ணு விழிச்சிட்டா சிவனுடைய பார்வை என்ன? சிவன் பார்வை நமக்குள்ளேயே வரும். ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் அப்படின்னு வரிசையா வரும். அதுல மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனசுங்கிறது குரங்கு. குரங்கு எதுக்கு அடங்கும்? கோலுக்கு தான் அடங்கும். கையில கோல் எடுத்தா குரங்கு அடங்கும்ல. அப்போ முருகன் கை மாத்தடி காக்கட்டும்னா இந்த குரங்கை அடக்கிறதுக்கு ஒரு கோல் வேணுங்கிறது தான். என்னால இரவுல விழிச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் காலையில எந்திரிச்சு விடிய காலையில நேரம்னே எழுந்திரிச்சு நான் சாமி கும்பிடலாமா? இந்த ஆச்சாரங்களோ அல்லது வழிபாட்டு முறைகளோ சடங்குகள் சாங்கியங்கள் எல்லாமே நமக்காகத்தான். அதனால இரவு முழுக்க நல முடியல அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. வீட்டில் பொதுவாகவே நிறைய பேர் சிவ வழிபாடு செய்ய பயப்படுவாங்க. அது மக்களுக்கு தேவையில்லாத பயம், தேவையே இல்லை அந்த பயம். சிவம் அப்படின்னா மங்களம், சிவம் அப்படின்னா செழுமை, சிவம் அப்படின்னா செம்மை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் சரியான பாதையை நேயர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி மேம் தான் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், பொதுவாகவே சொல்லுவாங்க அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் சிவராத்திரி நம்ம தூங்காம விழிச்சிருந்தோம் அப்படின்னா என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? சிவராத்திரிங்கிறது அந்த பெயர்லேயே நமக்கு வந்தாச்சு. நீங்களும் வேற அந்த எல்லாரும் சொல்ற கம்பேரிசனோடவே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. எண்ணிக்கைங்கிறது தெய்வீகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தான். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னா அதுக்கு ஒரு மனநிலை வரும், ஒரு மணி நேரம் உட்காருங்கன்னா நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் 1 நாளா 9 நாளாங்கிற பேதம் பெருசே கிடையாது. சிவன் ராத்திரி அம்பிகைக்கும் உகர்ந்த நாள் தான். சிவன் ராத்திரினா சிவனுக்கு மட்டுமல்ல, ஏன்னா அம்பிகை சிவனை நன்றாக புரிந்து கொண்ட நாள்னு நான் நினைப்பேன். ஏனென்றால் அழகால விஷம் வந்தபோது அந்த விஷத்தை எடுத்து வாயில் போட்டு அப்படியே கண்டத்தை அம்பிகை இறுக்கி பிடிச்சி நீலகண்டராக சிவபெருமான் மாறிய நாள் இந்த நாள். சிவராத்திரி நாள் தான். அம்பிகைக்கும் இறைவனுக்கும் இரவு நேரத்தில் திருமணம் நடந்த நாள்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல. நம்ம ஒரு சிந்தனைக்காக சொல்றோம், அவ்வளவுதான். இரவு நேரத்துல தான் அந்த காலத்துல திருமணங்கள் நடந்தது, நிறைய திருமணங்கள். அது ஒண்ணு. அப்புறம் நமக்கு வழக்கமா தெரியும் எல்லாருக்கும், லிங்க வடிவமாக அக்னி ஸ்வரூபமாக சிவபெருமான் எழுந்த நாள் இந்த சிவராத்திரி. விழிச்சிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. முழிக்கிறது வேற, விழிக்கிறது வேற. கண்ணு முழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், தூக்கத்திலிருந்து முழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா விழிப்பா இருக்கிறதுங்கிறது அவேர்னஸ். நீங்க கண்ணை திறக்கிறதுங்கிறது ஒண்ணு, விழிப்பு நிலையில அவேர்னஸா இருக்கிறதுங்கிறது வேற. சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நாம அவேர்னஸா இருக்க வேண்டிய நாள், இருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் யோக சாஸ்திரத்துல டீப்பா சொல்லணும் அப்படின்னா, மாதத்துல இந்த 14 நாட்கள் சொல்றாங்க இல்லையா, சூரியன் சந்திரனுடைய அந்த பாதையை வச்சு தான் நம்ம நாட்களை கணக்கிடுறோம். சந்திரனுடைய அந்த வளர்ற தேயிற தன்மையை வச்சு தான் மனிதர்களுடைய மனநிலையை நாம சொல்றது ஒன்று. சந்திரன் மனோகாரகன். அதனால பெண்களுக்கு அதனால தான் அந்த வளரும் தேயும் தன்மை அப்படிங்கிறதுனால பெண்களுடைய அந்த மாத சுழற்சியில 14 நாட்கள் இப்படி 14 நாட்கள் அப்படிங்கிறத கணக்கு வச்சு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுல ஆண் பெண் பேதம்ங்கிறது கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே உயிருக்குள்ள ஒரு உயிர்னு ஒண்ணு ஜனிச்சுச்சுனாலே அதுல தன்முனைப்பு, ஆசை, இது ரெண்டும் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஒரு உயிர் வந்தனாலே அதுக்கு ஒரு ஆசை வந்துதான் அது உயிராகிறது. தன்முனைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. இது ரெண்டுமே இருக்கும்.
அப்போ அந்த ஆசை அப்படிங்கிறது அளவோட இருக்கணும், முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். நம்ம ஆன்மீக வாழ்க்கை, நம்மளுடைய தர்மம் சொல்றது என்னன்னா, ஆசைப்படுறதே தவறுன்னு சொல்லல. சரியான ஆசையை ஆசைப்படணும். சரியானபடி முறைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. உணவு பழக்கத்துல இருந்து, உடல் இன்பங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஆசையை ஒரு கட்டத்துக்கு பிறகு பிறவி முடியிற போது அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நாம குறைத்து 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 தவிர்க்கிறது இல்லை, அனுபவிச்சு குறைச்சு அந்த உயிர் ஈடேற்றம் அடையறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, இறைவனோடு போய் ஒன்றுவது. அப்போ போகிற போது இதை எல்லாத்தையும் குறைச்சு நீங்க ஒரு விஷயம் முழுக்கவே மறுக்கப்பட்டு கிடைக்காம போறதுங்கிறது வேற. ஆனால் ஆண்டு அனுபவிச்சு போறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நீங்க உலகத்தை நல்லா பாருங்க, எல்லாரோடையும் இணக்கமா இருங்க, அன்பா இருங்க, குடும்பத்தை நல்லபடியா பாதுகாத்து வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கி அவங்களுக்கு நல்லது செஞ்சு வச்சுன்னு ஒரு பூரணத்துவமான வாழ்க்கையை சொல்லுவாங்கல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதுன்னு. அப்ப ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு ஒரு உயிர், ஒரு ஜீவன் வருது அப்படிங்கிற போது அது எவ்வளவு நிறைவா இருக்கும். அந்த நிறைவை வாழும் போதே நமக்கு தரக்கூடியது சிவராத்திரி. ஏனென்றால் இந்த ஒரு மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் பக்ஷ சிவராத்திரின்றது உண்டு, மாத சிவராத்திரிங்கிறது உண்டு. மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை இந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது மகா சிவராத்திரி. நீங்க திரையோதசி பிரதோஷம், அடுத்த நாள் வர்றது மகா சிவராத்திரி. நீங்க பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை விட முக்கியத்துவம் நந்தி பகவானுக்கு தான். நந்தி பகவான் எப்படின்னா, அவர் இப்போ நம்ம அடியார்களுடைய வரலாறுல சொல்லுவோம், சிவனுக்கு முன்னாடி நந்தி மறைச்சு நிக்குது அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா. நந்தியை விலக சொன்ன வரலாறுலாம் நம்ம நாட்டுல நிறைய உண்டு. நந்தி அப்படிங்கிறத பெரியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நம்தின்னு பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய யோக சாஸ்திரத்துல சொல்ற குண்டலினி சக்தி எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா. அது மேலே எழுந்து எழுந்து வர்ற பொழுது, மூலாதாரத்திலேருந்து வர்ற பொழுது ஒவ்வொரு படிநிலையாக வருகிறது. அந்த 6 சக்கரத்திலேருந்து தாண்டி வர்ற பொழுது மேல ஆக்ஞாங்கிறது இந்த நெற்றிக்கண்ணு, அது நமக்கு தெரியும். அங்க வர்றதுக்கு முன்னாடி பல தடைகளை தாண்டி வருகிறது. அது மேலெழுந்து அந்த சக்தி வர்றதுக்கு அம்பிகை ஓரளவுக்கு நமக்கு உதவி, அந்த அம்பிகையினுடைய உபாசனையை அந்த சக்திங்கிறது உதவியா இருக்கு அப்படின்னா, நந்தியம் பகவானுங்கிறது ஒரு பக்கத்துல உதவியாகவும் இருக்கு, ஒரு கட்டத்துல அதை போய் சேர்றதுக்கு அதுவே ஒரு தடையாகவும் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி சிவத்தை அடையறதுக்கான முயற்சி அப்படின்னு பெரியவங்க சொல்றது உண்டு. அப்போ ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையோட இருப்போம், ஒரு எண்ணங்களோட இருப்போம். அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமாவாசைக்கு முதல் நாளும் அமாவாசைக்கு அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா எந்த வெளிச்சமும் இருக்காது, அமைதியா இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் முதல் நாளைக்கும் மறுநாளைக்கும் அப்படியே முழு சந்திரன் மாதிரியே இருக்கும், ஆனா முழு சந்திரன் கிடையாது. நீங்க இந்த சிவன் ராத்திரிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆசை மனசுக்குள்ள இருந்தால் கூட அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி முறைப்படுத்தி சிவ அனுபவத்துல கொண்டு வர்றதுதான் சிவன் ராத்திரி. ஓகே. இச்சை இருக்கணும், அந்த இச்சை நல்ல கிரியையாக மாறணும். கிரியை உருவாகி அது செயல் நடந்ததுன்னா அது ஞானமாக போகணும். அந்த இச்சையை முறைப்படுத்தணும், அது நியாயமா இருக்கணும், அதை ஊக்கப்படுத்தி கிரியையிலிருந்து ஞானமாக ஆகுவதற்கு சிவராத்திரி ஒரு பூரணமான நாள் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாள்ல விழிச்சிருக்கிறதுங்கிறத கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா. முழுக்க நமக்கு இது உள்ள பாக்குற விஷயத்த நமக்கு கண்ணு முன்னால செஞ்சு காமிச்சாங்க பெரியவங்க. அதுதான் சிவன் ராத்திரி. ரொம்ப எக்ஸாக்டா சொன்னீங்க மேம். நிறைய விஷயங்களும் இது உள்ள இருந்தது. அடுத்து சிவராத்திரி அப்படின்னும் பொழுதே எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் நான் கண்ணு விழிச்சா மட்டும் போதும் அந்த நைட்ல. இதே தான் நம்ம இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நைட்டு நம்ம கண்ணு விழிச்சே இருக்கணும், அப்போதான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஆப்வியஸ்லி அந்த மாதிரியான கூற்றுகள் தான் இருக்கு. கண்ணு விழிச்சிட்டா மட்டும் போதுமா மேம்? சிவனுடைய பார்வை நமக்கு பட்டுடுமா? கண்ணு விழிச்சிட்டா சிவனுடைய பார்வை என்ன? சிவன் பார்வை நமக்குள்ளேயே வரும். கண்ணு விழிச்சிட்டான்னா அந்த நேரத்துல வெறும் கண் விழிப்பு மட்டும் இல்லை, நம்ம கவனம் எதுல இருக்குங்கிறது முக்கியம். விரதம் இருக்கிறது, உணவு, உறக்கம்மா, இது ரெண்டையும் மனுஷன் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரெண்டையும் தவிர்த்துட்டு ஒருத்தர் உறுதியோடு இருக்காங்கன்னா அது சிவ சிந்தனையில இருக்கிற போது அது சாத்தியப்படும். நீங்க மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா 4 வேளை 5 வேளை சாப்பிட்றவங்க கூட விரதம் இருக்கிற அன்னைக்கு கட்டுப்பாடா இருப்பாங்க.
மற்ற நாள்ல நல்ல மெத்தையில தூங்கினா தான் தூக்கம் வரும்னு சொல்றவங்க கூட மாலை போட்டு விரதம் இருக்கிற போது வெறும் தரையில வெறும் துண்டை விரிச்சிட்டு தூங்குவாங்க. அப்ப அந்த மனக்கட்டுப்பாடு வரும். வெறுமனே கண்ணு முழிக்கிறதுனால மட்டும் இறைவன் அருள் கிடைச்சிரும்னு நம்ப முடியாது. அன்னைக்கு முழுக்க சிவசிந்தனையில இருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த இரவுல இருந்து சாயங்காலம் 6ல இருந்து 9 வரைக்கும் முதல் கால பூஜை, 9 to 12 2ஆம் காலம், 12 to 3 3ஆம் காலம், 3 to மறுபடியும் அதிகாலை 6 மணிங்கிறது 4ஆம் சாமம். சாமம்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன் இருக்கு. அந்த நடுநிசி 3 மணி, அந்த அதிகாலை 3 மணின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்பத்தான் எம்பெருமான் முழுமையாக லிங்கோத்பவராக காட்சி தந்த நேரம் அந்த நேரம். நீங்க வழக்கமா பார்த்தா மனிதர்களுக்கு தூக்கம் சொக்குற நேரம் அந்த இரவு 3 மணி. ஆமா, ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் 2 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. அந்த 2:45 வரும்போது தூங்கிடுவாங்க. 2 மணி வரைக்கும் எல்லாராலையும் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு அப்புறம் முடியாத காரியம். அதே மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 3 மணிக்கு தூங்குறவங்க கூட 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கல்ல. ஆனால் அந்த உடல் இயற்கை தான் அது, அதை தவறுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. மற்ற நாட்கள்ல இந்த நேரம் தூங்கியே ஆகணும், நமக்கு மருத்துவர்கள் அறிவுரை சொல்றாங்க. ஆனால் இந்த நாள்ல இறைவன் முழு லிங்க வடிவமாக அக்னிஸ்வரூபமாக காட்சி தந்த தருணம் அந்த அதிகாலை பொழுது. அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துற போது அது நமக்கு நிறைய பலனை தரும். மாலை ஆரம்பிக்கிற அந்த யோக சாதனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடல்ல, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உடலுக்குள்ள சொல்ற ப்ராசஸ்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு ஆக்ஞாவுக்கு வரக்கூடிய நேரம் அந்த அதிகாலை நேரம். நமக்கு எல்லாம் கனிஞ்சு அப்படி வர்ற போது நம்ம தூங்கிட்டோம்னா, அப்படி இல்லாமல் அந்த நேரத்துல நம்ம விழிச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இரவு முழுக்க விழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூக்கத்தை வரவிட்டாம பண்றதுக்கு தான் அடியார் கூட்டத்தோட சேர்றது. நீங்க தனியா உக்காந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நிச்சயம் பண்ண மாட்டோம். எது ஒன்றும் கூட ஒரு 4 நண்பர்களோ இல்லை ஒரு வகுப்புல போய் சேர்றோமோ, ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வர்ற பொழுது நமக்கே ஒரு கட்டுப்பாடு வருது இல்லையா. நம்ம அதுதான் மனசுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த கட்டுப்பாடு வேண்டும், வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஸ்கந்தகுரு கவசத்துல ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். முருகன் வந்து இந்தந்த அவயத்தை இன்னென்ன வடிவத்துல வந்து முருகன் காக்கட்டும் அப்படின்னு வரிசையா வரும் பொழுது, மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும்னு வரும் ஸ்கந்தகுரு கவசத்துல. ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் அப்படின்லாம் அப்படின்னு வரிசையா வரும். அதுல மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனசுங்கிறது குரங்கு. குரங்கு எதுக்கு அடங்கும்? கோலுக்கு தான் அடங்கும். கையில கோல் எடுத்தா குரங்கு அடங்கும்ல. அப்போ முருகன் கிட்ட இவ்வளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல சொல்ல, உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும்லாம் சொல்றாங்க. ஆனா மனசுக்கு மட்டும் முருகன் கை மாத்தடி காக்கட்டும்னா இந்த குரங்க அடக்கிறதுக்கு ஒரு கோல் வேணுங்கிறது தான். அப்போ அது அங்க சொல்ற வரி எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்ததுனால சொல்றேன். சிவன்ராத்திரிலேயே அதுதான், அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு சுற்றி அடியார் கூட்டத்தோட சேர்ந்து இருந்து அந்த நேரத்துல சிவாயை நம்ம சொல்ற போது இன்னும் பல மடங்கு நமக்கு அபரிவிதமான நன்மைகள் வரும். மேம், நம்ம இந்த வீடியோ போட்டோம்னா இதுக்கு கீழே சிலர் கேட்பாங்க, அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் சிவன் கும்பிடணுமா, இல்லை காலையில நேரத்துல கும்பிடலாமா? என்னால இரவுல விழிச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் காலையில எந்திரிச்சு விடிய காலையில நேரம்னே எழுந்திரிச்சு நான் சாமி கும்பிடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. இதுக்கான தெளிவை நீங்க கொடுத்துருங்களேன். இல்லை, சுவாமி ஏத்துக்க மாட்டாருங்கிற அந்த கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வழிபாடுங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் செய்யலாம். பிரார்த்தனைக்கு வந்து ஆச்சாரம் கிடையாது, ஆனால் பூஜைகளுக்கு ஆச்சாரம் உண்டு. நம்ம மனசு பிரார்த்தனைங்கிறது வந்து கோயில்ல நின்று பிரார்த்தனை பண்ணலாம். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையா, மருத்துவமனையில படுக்கையில படுத்திருக்காங்களா, அப்ப போய் அவங்க குளிக்கல, சுத்தமா இல்லை, அதெல்லாம் இல்லை. உயிர் போற தருவாயில ஒருத்தர் படுக்கையில கிடக்கிற போது தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம். இறைவனுக்கு இல்லை. இந்த ஆச்சாரங்களோ அல்லது வழிபாட்டு முறைகளோ சடங்குகள் சாங்கியங்கள் எல்லாமே நமக்காகத்தான். அதனால இரவு முழுக்க நல முடியல அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. பயப்படாம சுவாமி கும்பிடுங்க. ஒருவேளை தூங்கியாச்சு அப்படின்னா காலையில எழுந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி சுத்தபத்தமா
குளிச்சுட்டு கோவிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு போகலாம், வீட்டுல பூஜை பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். தாராளமா செய்யலாம், சாமி கண்ணை குத்திட மாட்டாரு அதெல்லாம். ஓகே மேம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து நாங்க வந்து வீட்ல பொதுவாவே நிறைய பேர் சிவ வழிபாடு செய்ய பயப்படுவாங்க. அந்த சிவராத்திரி அன்று இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையில நாங்க சாமிக்கு படையல் போடலாமா, வீட்ல வந்து நெய்வேத்தியம் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வீட்ல லிங்கம் யாருமே வைக்க மாட்டாங்க, சிவனுடைய திருவுருவப் படமும் பெருசா நான் பார்த்தது இல்ல. அப்படி இருக்கிறவங்க எப்படி நெய்வேத்தியம் வைக்கிறது கடவுளுக்கு? முதல் விஷயம், வீட்டுல சிவ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்குமே கிடையாது. ஆனா பொதுவா இருக்காதேன்னு சொல்றேன் நான். அது மக்களுக்கு தேவையில்லாத பயம். ம். தேவையே இல்லை அந்த பயம். சிவம் அப்படின்னா மங்களம், சிவம் அப்படின்னா செழுமை, சிவம் அப்படின்னா செம்மை. என்னுடைய குரு இப்ப இங்க சொல்லும் பொழுதுதான் தோணுது. என்னுடைய குரு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். விஷ்ணு கொடுப்பாருன்னு எல்லாரும் விஷ்ணு கிட்ட ஓடுறோம். ஆனா விஷ்ணு அளந்து பார்த்து கொடுப்பாரு. ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. என்ன ஏதுன்னு தெரியாம கண்மூடித்தனமா கொடுத்துட்டு கடைசியில பிரச்சனையில அவரே மாட்டிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பகவான் தான் வந்து சிவன் அப்படின்னுவாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. தாராளமா வீட்டுல சிவ வழிபாடு செய்யலாம், சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கலாம். இப்போ எங்க வீட்டுல நாங்க வச்சிருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் காப்பாற்றுகிறார். அதில் எனக்கு 1000% நம்பிக்கை உண்டு. சிவபூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஒரே ஒரு சின்ன வில்வ பத்திரத்தை எடுத்து போட்டால் கூட, இப்போது இந்த சிவன் ராத்திரியினுடைய புராண கதைகள் நிறைய நாம் படிச்சிருக்கோம். ஒரு குரங்கு ஒரு வேங்கப்புலி துரத்திட்டு வந்ததுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்தது. அது தெரியாதனமாக பயத்தில் பிச்சு பிச்சு போட்டுது வில்வ இலைய. கீழே பார்த்தா சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த குரங்கு தான் பின்னாடி முசுகுந்த சக்கரவர்த்தியாக வந்தது. அறியாமல் செய்த பூஜைக்கு கூட மனம் இறங்கக்கூடியவர் சிவபெருமான். உங்க குருநாதர் சொன்னது மாதிரி தான். நீங்க அறியாமல் கூப்பிட்டாலும் அம்மா அம்மா தானே. ஆமா, அம்மானு கூப்பிட்டா அம்மா வரத்தானே போறாங்க. நீங்க தெரிஞ்சு கூப்பிட்டீங்களா, தெரியாம கூப்பிட்டீங்களா, இதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. சிவ பூஜை வீட்டில் தாராளமாக செய்யலாம். திருநீர் வச்சுக்கலாம், திருநீரை எல்லாருக்கும் வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் காலையில் வைக்கணும், இரவில் படுக்கிறதுக்கு முந்தி கை கால் சுத்தம் பண்ணிட்டு இரவு குழந்தைகளுக்கு நெற்றியிலும் வயிற்றிலும் திருநீர் தடவி விட்டுட்டு மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சிந்துவராய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று திருநீற்று பதிகத்தை சொல்லி திருநீரை இட்டு விட்டு குழந்தைங்களை படுக்க வைங்க. கெட்ட கனவுகள் வராது, வயிற்று உபாதைகள் குறைந்து போகும். திருநீருங்கிறது அம்சமான அபரிமிதமான பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சிவாய நம்மன்னு சொல்லி 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 இட்டுக்கிறதுல தப்பே கிடையாது. தாராளமாக சிவபூஜை செய்யலாம், பயப்படாமல் செய்ய சொல்லுங்க. நிச்சயமாம். இந்த சிவராத்திரி வந்து இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்ற சந்தேகத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 90% விடை கொடுத்துட்டோம். இதுக்கும் மேலேயும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிவராத்திரிக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்சதுன்னா அதுக்கான தீர்வையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.